யாத்திராகம புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 5, 6, 7. அப்பொழுது அவர், அதாவது ஆண்டவர் மோசேயோடு பேசுகிறார். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என்னுடைய ஜனங்களுடைய உபதிரவத்தை பார்த்தேன், அவனுடைய கூக்குரலை கேட்டேன், வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியருடைய கைக்கு விடுதலையாக்கிறதுக்காக அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் நலமும் விசாலமுமான தேசத்தில் இவங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக இறங்கி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். மோசே வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவருக்கு தரிசனமாயிட்டு சொல்கிறாரு, என்னுடைய ஜனங்கள் படுகிற உபதிரவத்தை பார்த்தேன், அவங்க ஜபங்களை நான் கேட்டேன், அவங்களை விடுதலையாக்கி நலமான விசாலமான தேசத்தில் கொண்டு போய் விடுவதற்காக நான் இறங்கி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு, நீ போயிட்டு என் மக்களை விடுதலையாக்கி கொண்டு வர்றதுக்கு நான் ஒன்று தான் ஏற்படுத்தியிருக்கிறேன், நீ போயிட்டு என்னுடைய மக்களை விடுதலையாக்கிட்டு வா அப்படின்னு சொன்னார். மோசே அங்கே போனார். போயிட்டு பார்வோன் ராஜா கிட்ட சொல்கிறார், ஆண்டவர் என்ன அனுப்பிச்சிருக்காரு, இஸ்ரேல் மக்கள் உன்னிடத்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் போக விடணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் ரொம்ப கோபப்படுறாரு. கோபப்பட்டு, நான் அனுப்ப மாட்டேன், யார் நீ, உன் கடவுள் யார் அப்படின்ட்டு அவர் ரொம்ப கடுமையாக பேசிட்டார். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வல்லமை மகிமை அந்த ராஜாவுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் ஆண்டவர் காண்பித்து அந்த இஸ்ரேல் மக்களை அவங்களே தயவுசெய்து போயிடுங்கன்னு அனுப்பும்படி கர்த்தர் செய்தார். என்ன செய்தார்னாக்கா 10 விதமான வாதைகளை அங்கே வர வச்சார். வாதைகள், பிளேக்ஸ், 10 விதமான வாதைகள். தண்ணியெல்லாம் ரத்தமாக மாற்றிட்டார். தண்ணீர், நதிகளிலே ரத்தம் தான், கிணறுகளில் ரத்தம் தான், வீட்டில் ரத்தம் தான், குளத்தில் ரத்தம், எங்கே பார்த்தாலும் வெறும் ரத்தம். தண்ணின்றதே இல்லை, தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார். பார்வோன் ராஜா மோசே ஆரோன் 2 பேரையும் கூப்பிட்டு, அவங்க தான் தலைவர்கள், சரி நான் அனுப்பிடுறேன், இதை கொஞ்சம் சரி செய்யுங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இவங்க ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவர் மறுபடியும் பழையபடியே தண்ணீர் ஆக்கிட்டார். அதுக்கப்புறம் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டார். மறுபடியும் ஆண்டவர்கிட்ட இவங்க ஜெபம் பண்ணுறாங்க. அவர் அனுப்ப மாட்டேன்றார். ஆண்டவர் அந்த ராஜா அப்படின்னு சொல்கிறப்போ ஆண்டவர் தவளைகளை வர வச்சார். தவளைகள், எங்கே பார்த்தாலும் தவளைகள், எங்கே பார்த்தாலும். அதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்றாரு. சரி அனுப்பிடுறேன் அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டு, சரி போங்க, உங்கள் கடவுளை ஆராதிக்க தானே போகணும், கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டு வந்துடுங்க அப்படின்றாரு. அதெல்லாம் முடியாதுங்க, இந்த தேசத்தையே விட்டுட்டு எங்கள் ஆண்டவர் வந்துட்டு சொல்லிட்டாரு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது, அனுப்புறதில்லை போ அப்படின்றார் அந்த ராஜா. அதுக்கப்புறம் எல்லார் மேலும் பேன்கள் வர வச்சார். 3ஆவதாக என்ன வர வச்சார்? பேனு. நம்ம தலையில் இருக்குமே பேன், அந்த பேன் இல்லை, இது வேறு விதமான பேனுங்க. அந்த பேனுங்க ரத்தத்தை கூட உறிஞ்சிடும், அந்த மாதிரி பேனுங்களாம் ஆண்டவர் வர வச்சார். எங்கே பார்த்தாலும் பேனு. மறுபடியும் கூப்பிட்றாரு. சரி இதெல்லாம் சரி செய்யுங்க, அனுப்பிச்சிட்றேன்றார். அதுக்கப்புறம் சரி செஞ்ச பிறகு, சரி போங்க, ஆனால் கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிட்டு வந்துடுங்க, ஆம்பளைங்க மட்டும் போங்கன்றார், பொம்பளைங்களையும் பசங்களை விட்டுட்டு போங்கன்றார். அதெல்லாம் முடியாது, எங்கள் சுத்தமாக நாங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்ட்டார் ஆண்டவர், எங்களை வந்துட சொல்லிட்டாரு, கானான் தேசத்தை ஆண்டவர் தரேன்னு சொன்னார். மோசே ஆரோன் சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் முடியாது, வேணாக்கா ஆம்பளைங்க வரைக்கும் போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாதுங்க, ஆண்டவர் சொன்ன மாதிரி தான் நாங்கள் செய்யணும் அப்படின்றாங்க. அப்படின்னா அனுப்ப முடியாதுன்றாரு இந்த மகாராஜா. சரி நீங்கள் அனுப்பலைனாக்கா நாங்கள் போய் ஆண்டர்கிட்ட ஜெபம் சொல்லிக்கிறோம் அப்படி இவங்க போனாங்க, ஆண்டர்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வண்டுகள் வந்துச்சு. 4ஆவதாக வண்டுகள், எங்கே பார்த்தாலும் வண்டுகள், ரத்தம் உரியிற வண்டுகள். மறுபடியும் இவங்க சரி அனுப்புகிறேன் வாங்க அப்படின்ட்டாரு. வர சொல்லிவிட்டு, சரி போங்க, ஆனால்
ஒன்று எடுத்துன்னு போகாதீங்க கையில், நீங்கள் மட்டும் கணவன் மனைவி பிள்ளைங்க மட்டும் போயிட்டு வந்துடுங்க, ஒன்று எடுத்துன்னு போகாதீங்க என்னாங்க அப்படின்னாங்க அந்த ராஜா. அதெல்லாம் முடியாது, நாங்கள் ஆண்டவருக்கு பலிகளை செலுத்தணும், நாங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போவோம், நாங்கள் போயிடுவோம் ஒரேடியாக, மறுபடியும் வர்ற விஷயத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றாங்க மோசே ஆரோன். அப்படின்னு அனுப்ப முடியாதுன்றார் மறுபடியும். சரி உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டு இவங்க போய் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க. கொள்ளை நோய்கள் வந்துருச்சு, ஏன்னா கொரோனா மாதிரி கொள்ளை நோய். இந்த கொள்ளை நோயில் எல்லா மிருகங்களும், ஆடு மாடுங்க ஒட்டகங்கள் எல்லாம் செத்து போகுது. சரி மறுபடியும் கூப்பிட்டு மறுபடியும் பேசுகிறாரு, மறுபடியும் பேசி மறுபடியும் அதெல்லாம் முடியாதுன்றாரு. அப்புறம் இவங்க மறுபடியும் போகிறாங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவர் கொப்பளங்களை வர வச்சுட்டார், உடம்புல எங்கே பார்த்தாலும் கொப்பளங்கள். அதுக்கப்புறமும் மறுபடியும் பயந்துட்டு சரி வாங்க வாங்க இதெல்லாம் சரி செய்யுங்க அனுப்பிடுறேன் அப்படின்னாரு. மறுபடியும் வந்தாங்க, மறுபடியும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க, மறுபடியும் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அனுப்ப மாட்டேன்ட்டார் மறுபடியும். அதுக்கப்புறம் கல் மழை, நீங்கள் ஐஸ் மழையை பார்த்துருப்பீங்க, அங்கே கல்லுங்க மழையாக பெய்யுது. அதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு தயவுசெய்து வாங்க இதெல்லாம் சரி செய்யுங்க, வந்து நான் அனுப்பிடுறேங்க அப்படின்றாரு. சரி அது ஜெபம் பண்ணாங்க, சரியாயிடுச்சு, நின்று போச்சு மழை. ஆனாலும் அனுப்பலை. மறுபடியும் வெட்டுக்கிளிகள் ஆண்டவர் அனுப்பினார். வெட்டுக்கிளிகள் வந்து அவங்க நிலங்களையும் வீடுகளில் மரங்களையும் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போட்டுருச்சு, நாசமாயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி 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 வாங்க வாங்கன்னு மறுபடியும் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு மறுபடியும் பேசினார். பேசி மறுபடியும் அனுப்ப மாட்டேன்ட்டார். ஆண்டவர்கிட்ட போய் இவங்க ஜெபம் பண்ணாங்க. மறுபடியும் 3 நாள் இருளாக இருக்கும்படி பண்ணிட்டார். 3 நாள் இருள், 3 நாளும் இருள். நம்ம கொஞ்ச நேரம் கண்டு பண்ணாவே எவ்வளோ நமக்கு கஷ்டமாக இருக்குது. 3 நாள் இருட்டிலே இருக்கிற மாதிரி பண்ணிட்டார் ஆண்டவர். அதுக்கப்புறமும் மறுபடியும் சரி வாங்க அனுப்பிடுறேன் அப்படின்னு கூப்பிட்டாரு. மறுபடியும் வந்தாங்க, மறுபடியும் பேசினாங்க. மறுபடியும் இவருடைய இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டாரு, அனுப்புறது இல்லைன்ட்டார். கடைசியில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த தேசத்தில் எகிப்து தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்லேயும் தலைப்பிள்ளை, ஒவ்வொரு வீட்லேயும் தலைப்பிள்ளை செத்து போகும்படி பண்ணிட்டார் ஆண்டவர். ஒவ்வொரு வீட்லேயும் சாவு, ஒவ்வொரு அழுதுன்னு இருக்கிறாங்க. எல்லா வீட்லையும் சாவு பாடியை வச்சுன்னு அழுதுன்னு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லையும் தலைப்பிள்ளை செத்து போச்சு. இந்த பார்வோன் ராஜாவுடைய பிள்ளை கூட செத்து போச்சு. அதுக்கப்புறம் இனிமேல் முடியாது அப்படின்ட்டு இவர் சரி அனுப்பிடுறேன் வாங்க நீங்கள் போங்க அப்படின்ட்டு அனுப்பிட்டார். இப்படியாக இந்த 10 விதமான வாதைகளை ஆண்டவர் வர வச்சு இஸ்ரவேல் மக்களை அங்கிருந்து விடுதலை ஆக்கிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அந்த 10 விதமான வாதைகளை இப்போ நம்ம படக்காட்சியில் பார்க்க போகிறோம். Ten plagues. He has done evil to this people. And God spoke to Moses and said to him, Pharaoh's heart. இவர்தான் பார்வோன் ராஜா. He refuses to let the people go. இது எகிப்து தேசம். Pharaoh in the morning when he goes out இவர் to the மோசே. water, and you shall stand by the river's bank to meet him, and you எகிப்து shall say நாட்டுக்குள்ள to வராரு. him, The Lord God of the Hebrews has sent me to you, saying, Let my people go, that they may serve me in the wilderness. இது முதல் Behold, I will strike the waters which are in the river plague, first with plague, the rod முதல் that is in my வாதை. hand, and they shall be turned to blood, and the fish தண்ணி that are in the river shall ரத்தமா die. மாறிடுச்சு. The முதல் river வாதை. shall stink, மீன்கள்லாம் and the செத்து போச்சு. Egyptians will loathe to drink the water of the river. And it will be by the same plague that God will judge the world, as written in Revelation. Then the second angel sounded, and something like a great mountain burning with fire was thrown into the sea. And a third of the sea became blood, and a third of the living creatures in the sea died, and a third of the ships were destroyed. Then the third angel poured out his bowl on the rivers and springs of water, and they became blood. எங்கே பார்த்தாலும் ரத்தம் தான். And the Lord spoke to Moses, Go மோசே to வராரு. Pharaoh மோசே and say to him,
Thus ராஜா says கிட்ட the வராரு. Lord, let my people go, that they may serve me. But Pharaoh refused to let them go. So Yahweh sent a plague of frogs on ஃபாரோ all of Egypt. முடியாதுன்னு சொல்லிட்டார் மறுபடியும். And the frogs shall come up on you, on your இரண்டாவது people, வாதை, and on தவளைகள். all your servants. And it is through the spirit of this plague that the armies of the nations shall be gathered to that great day of God Almighty, as written in Revelation. And I saw 3 unclean spirits like frogs coming out of the mouth of the dragon, out of the mouth of the beast, and out of the mouth of the false prophet. For they are spirits of demons performing signs, which go out to the kings of the earth and of the whole world to gather them to the battle of that great day of God Almighty. And they gathered them together to the place called in Hebrew Armageddon. Behold, I am coming as a thief. Blessed is he who watches and keeps his garments, lest he walk naked and they see his shame. So Pharaoh continued to harden his heart, and a third plague came upon the Egyptian people in the form of lice. And the Lord said to Moses, Say to Aaron, stretch out your rod and strike the dust of the land, so that it may become lice throughout all the land of Egypt. Pharaoh's magicians tried to duplicate this plague, but they could not. So they said to Pharaoh, This is the finger of God. But Pharaoh's heart continued to grow hard, முடியாதுன்றாரு. just as the Lord மறுபடியும் had போறாரு said. மோசே. So a 4th plague came in the form of flies. And பேன்கள். God set apart his people that day, for the swarm of flies only descended upon the Egyptian people, into the house of Pharaoh, into the house of his servants, and into all the land of Egypt. And still Pharaoh hardened his heart, and a 5th plague came upon the people, and all the livestock of the Egyptians died, but not one of the livestock of the people of Israel died. வாதைகள் And எல்லா Pharaoh's மிருகங்களும் heart செத்து போச்சு. continued to be hardened, and he did not let the people go. And then a 6th plague came in the form of boils. ஆறாவது And the Lord said to Moses and Aaron, Take for yourselves handfuls of கொப்பளங்கள். ashes from a furnace, and let Moses scatter it toward the heavens in the sight of Pharaoh, and it will become ஆறாவது வாதை fine கொப்பளங்கள். dust in all the land of Egypt, and it will cause boils that break out in sores on man and beast throughout all the land of Egypt. It is with the same plague that God in the future will pour out his wrath upon those who will take the mark of the beast and worship his image. As written in Revelation, So the first went out and poured out his bowl, and a foul and loathsome sore came upon the men who had the mark of the beast and those who worshipped his image. and a 7th plague came upon Egypt in the form of hail. கல்மழை. And God said, Behold, tomorrow about this time, I will cause very heavy hail to rain down, such as has not been in Egypt since its founding until now. And it is with the same plague that God in the future will bring his wrath upon ஐஸ் men, மழையில் கல்லு மழை. as written in Revelation. And great hail from heaven fell upon men, each hailstone about the weight of a talent. Men blasphemed God because of the plague of the hail, since that plague was exceedingly great. And then an 8th plague came, and locusts covered the land. And the Lord said to Moses, Stretch out your hand over the land of Egypt for the locusts, எட்டாவது that வெட்டுக்கிளி. they may come upon the land of Egypt and eat every herb of the land, all that the hail has left. And it is in the future that God will use a plague of locusts to torment men for 5 months, as written in Revelation. Then out of the smoke locusts came upon the earth, and to them was given power, as the scorpions of the earth have power. They were commanded not to harm the grass of the earth, or any green thing or any tree, but only those men who do not have the seal of God on their foreheads. And they were not given authority to kill them, but to torment them for 5 months. And then the 9th plague came upon the land in the இருள், form of இருள். darkness. And the Lord said to Darkness. Moses, Stretch out your hand toward heaven, that there may be darkness over the land of Egypt, darkness which may even be felt. So Moses stretched out his hand toward heaven, and there was thick darkness in all the land of Egypt for 3 days. And as it says in Revelation,
God will judge the kingdom of the beast with the same plague. Then the fifth angel poured out his bowl on the throne of the beast, and his kingdom became full of darkness, and they gnawed their tongues because of the pain. They blasphemed the God of heaven because of their pains and their sores, and did not repent of their deeds. And the Lord said to Moses, I will bring one more plague on Pharaoh and on Egypt. Afterward, he will let you go from here. When he lets you go, he will surely drive you out of here altogether. Speak now in the hearing of the people, and let every man ask from his neighbor and every woman from her neighbor articles of silver and articles of gold. Then Moses said, Thus says the Lord, about midnight I will go out into the midst of Egypt, and all the firstborn in the land of Egypt shall die. And it came to pass at midnight that the Lord struck all the firstborn in the land of Egypt. And there was a great cry in Egypt, for there was not a house where there was not one dead. And nothing came against the children of Israel, so all would know that the Lord makes a difference between the Egyptians and Israel. And Pharaoh called for Moses and Aaron and said, Rise, go out from among my people, both you and the children of Israel, and go serve the Lord as you have said. Also take your flocks and your herds, as you have said. Be gone. Bless me also. And it is in the future, when God returns to judge the nations, that the followers of Jesus Christ will be covered and protected by his blood from the wrath of God. And he will once again make a difference between his people and those of the world. Behold, I am coming as a thief. Blessed is he who watches and keeps his garments, lest he walk naked and they see his shame. தம்முடைய மக்களை அங்கிருந்து விடுதலையாக்கி கூட்டிகிட்டு வந்தார். இந்த 10 வாதைகள் மூலமாக எகிப்து நாட்டில் இருக்கிற தெய்வங்களை விட கர்த்தராகிய அந்த தேவன்தான், கர்த்தர் தான் உயர்ந்தவர், வல்லமையுள்ளவர் என்பதை அங்கே அவங்களுக்கு நிரூபித்து அவங்கள வெளியில் கொண்டு வரார். முதல் வாதை யாத்திராகம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த 10 வாதைகள் இருக்குது. முதல் வாதை யாத்திராகம் 7:19 வருஷத்தில் இருக்குது. அங்கே தண்ணியை ஆண்டவர் ரத்தமாக மாற்றிட்டார். இந்த எகிப்து தேசத்தில் ஒரு நதி இருந்துச்சு, இன்றைக்கும் இருக்குது. அது நைல் நதி, அது பேர் இன்றைக்கும் இருக்குது. அது அந்த நைல் நதியிலே தான் ஆண்டவர் அந்த தண்ணியை ரத்தமாக மாற்றிட்டார். இப்போது அந்த நதியை குறித்து அவங்களுடைய எப்படி மைண்ட் செட் எப்படின்னா, இந்த எகிப்து நாட்டுக்காரங்க இந்த நைல் நதியை புண்ணிய நதியாக நினச்சாங்க. இதுக்குள்ளே, இந்த நதிக்குள்ளே அவங்களுக்கு ஒரு கடவுள் இருந்துச்சான், ஹப்பி என்கிற ஒரு கடவுள். கடவுள் பேர் ஹப்பி, HAPI. அந்த கடவுள் அந்த தண்ணிக்குள்ளே இருந்து அவங்களுக்கு அந்த தண்ணியின் மூலமாக, ஜலத்தின் மூலமாக அவங்கள ஆசீர்வதிக்குமா அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த தண்ணியை இவங்க ஆண்டுடைய நாமத்தினாலே ரத்தமாக மாறின பிறகு அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்க கடவுள்கிட்ட நம்ம அப்பி கடவுள் ஒன்றும் எடுபடலை அப்படின்ட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி ஒரு ஃபஸ்ட்டு வாதை. ரெண்டாவது வாதை தவளைகளை வர வச்சார் ஆண்டவர். தவளைகள், தவளை முகம் கொண்ட கடவுள், அவங்களுக்கு ஒரு கடவுள் இருந்துச்சு, ஒரு விக்கிரகம். தவளை முகம் கொண்டு உடம்பெல்லாம் காலும் கையெல்லாம் இருக்கும், தலை மட்டும் தவளை முகமாக இருக்கும். இப்போது அந்த கடவுளுடைய பேர் என்னென்னா ஹெக்ட், HECT, ஹெக்ட். அந்த கடவுள் அது ஒரு தெய்வமாக இவங்க நினச்சி ஆராதனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க கோவிலில் அதை வச்சுருந்தாங்க. அப்போ அந்த கடவுள் வேலை செய்யலை. அந்த கடவுளால் இந்த தவக்கிழங்களை வரவிடாமல் தடுக்க முடியல, வந்த தவக்கிழங்களை அழிக்க முடியலை. அதாவது இந்த 10 வாதைகள் மூலமாக உங்கள் மந்திரங்களோ உங்கள் கடவுள்களோ ஒன்றுமே இல்லை, கர்த்தர்தான் தெய்வம் என்பதை அங்கே நிரூபிக்கிறார் ஆண்டவர். இதை நிரூபிக்கிறதுக்காகவே பார்வோனுடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்தினார். பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். அடுத்ததாக ஆண்டவர் பேன்களை வர வைக்கிறார். பேன்கள்லாம் வந்துச்சு. பேன்களெல்லாம் அவங்கள
எங்கே பார்த்தாலும் பேன்கள், அது ஒரு விதமாக ரத்தத்தை உரிகிற பறக்கிற தன்மை கொண்ட பேன்களாய் இருந்துச்சு. அவைகளுக்கிட்ட இருந்து கூட அந்த கடவுள்கள் அவங்கள காப்பாற்ற முடியலை. இந்த மந்திரவாதிகள்லாம் செய்து மந்திரங்களெல்லாம் பண்ணி பேன்கள்லாம் எதனா அழிப்பாங்கன்னு சொல்லி மந்திரவாதிகிட்ட போனாங்களா இவங்க. அங்கே போனால் மந்திரவாதி என்ன பண்ணியிருக்கிறான், எனக்கே பேன் பிடிச்சி நான் சாவறேன், நீங்கள் என்ன என்கிட்ட வந்து தொந்தரவு பண்ணுறீங்கன்றான் அவன். அதை மாதிரி மந்திரவாதிகளால் முடியலை, மந்திரங்களும் பொய்த்து போச்சு. அதுக்கப்புறம் வண்டுகள் வந்துச்சு. யாத்திராகம் 8:24 வண்டுகள் வந்துச்சு. வண்டுகள் ஒன்றும் செய்ய முடியல. அதுக்கப்புறம் இந்த வண்டுகள் வந்து இந்த கண் இமை மேலே கண் புருவங்கள் மேலே வந்து உட்காந்துக்குமா, உட்காந்து அதை கடிச்சிட்டே இருக்குமா. அந்த மாதிரி வண்டுகளாம். அதை மாதிரி சின்ன சின்ன வண்டுகள், பெரிய பெரிய வண்டுகள்லாம் வந்து அந்த மோசே காலத்தில் இது நடந்தப்போ நிறைய பேர் குருடர்களே ஆயிட்டாங்களாம். கண் பார்வை இல்லாமல் போயிடுச்சான். அந்த வண்டுகள் கண்ணுங்களை டேமேஜ் பண்ணிடுச்சான். அது மாதிரிலாம் நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஹிஸ்ட்ரியில் படிக்கிறோம், கமெண்ட்ரியில் படிக்கிறோம். அது மாதிரி வண்டுகளை வர வச்சார் ஆண்டவர். அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. மறுபடியும் மோசே ஆரோனை கூப்பிட்றாங்க. மோசே ஆரோனை மறுபடியும் ஃபாரூன் ராஜா கூப்பிட்டு, சரிப்பா இது என்ன பண்ணுப்பா அப்படின்னு கேட்குறாரு. சரி இவங்க போய் ஜெபம் பண்ணுறாங்க. வண்டுகள் ஆண்டவர் இல்லாமல் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் இவருடைய மனசு கடினப்பட்டுருச்சு, அதில் அனுப்ப முடியாதுன்றாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்களுக்கு கொள்ளை நோய்கள் வருது. கொள்ளை நோய்கள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் யாத்திராகமத்தில் கொள்ளை நோய்கள். இந்த கொள்ளை நோய்களை தடுக்கிற சக்தி அங்கே ஒரு கடவுளுக்கு இருக்குதுன்னு அவங்க நம்பினாங்க. இந்த கொள்ளை நோய்களிலிருந்து காப்பாற்றுற கடவுள் பேர் வந்து அப்பீஸ், APIS, அப்பீஸ். ஆனால் அந்த கொள்ளை நோய்களிலிருந்து அந்த கடவுள் அவங்கள காப்பாற்றலை. இந்த கொள்ளை நோய்கள் அவங்களுக்கு வந்ததாக நாம் 9ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த கடவுள் அவளை காப்பாற்ற முடியலை. அதுக்கப்புறம் கொப்பளங்கள் வந்துச்சு. கொப்பளங்கள்லேருந்து யாரும் காப்பாற்ற முடியலை. அதுக்கப்புறம் வந்து கல்மழை பெஞ்சிச்சு. இந்த கல்மழை இந்த வானத்தில் நமக்கு மழையை கொடுக்கறதும் நம்ம செழிப்பை வச்சுருக்கிறதும் வானமண்டலங்களில் எல்லா விதமான அதிகாரம் செலுத்துகிற கடவுள் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஒரு கடவுளை வணங்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு பொம்மையை வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த பொம்மைக்கு பேர் வந்து நட், NUT, நட் என்கிற கடவுளை அதை வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த கடவுளை அவங்கள காப்பாற்றலை. அதுக்கப்புறம் வெட்டுக்கிளிகள் வந்துச்சு. 8ஆவதாக யாத்திராகம் 10:12 இருக்குது. வெட்டுக்கிளிகள் வந்துச்சு. வெட்டுக்கிளிகள் வந்துட்டு மரங்களையும் நிலங்களையும் நிலத்தில் இருக்கிற பயிர்களையும் எல்லாத்தையும் துண்ணுட்டு நாசமாக்கிடுச்சு, சேதப்படுத்திடுச்சு. 9ஆவது வாதை இருள் வந்துச்சு. 3 நாள் இருட்டாக இருந்துச்சு, தேசமே இருட்டாக இருந்துச்சு. அதை குறித்து 10ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவங்களுக்கு இந்த நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கறதும் சூரியனாக இருந்து நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குற கடவுள் இதுதான் அப்படின்ட்டு RI பேர் ரி அவங்க கடவுள் பேர் ரி. அந்த கடவுள் தான் அவங்க சூரிய பகவானாக அவங்க நினச்சி அவங்க வணங்கி அந்த ரி என்கிற கடவுள் தான் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குற கடவுள். அதுதான் நமக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை கொடுக்குற கடவுள் அப்படின்னு அவங்க நம்பியிருந்தாங்க. அந்த கடவுளும் அவங்கள காப்பாற்றலை. 10ஆவது வாதை 12ஆம் அதிகாரத்தில் 29ஆவது வசனத்தில் முதல் பேரான பிள்ளைகள் மரிச்சிட்டாங்க. முதல் பேரான பிள்ளைகள் மரிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போ மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வாதை யாத்திராகம் 7:19. 2ஆவது வாதை யாத்திராகம் 8:5. 3ஆவது வாதை பேன்கள் 8:16. வண்டுகள் 8:24. கொள்ளை நோய்கள் 9:6. கொப்பளங்கள் 9:10. கல்மழை 9:22. வெட்டுக்கிளிகள் 10:12. இருள் டார்க்னஸ் 10:21. முதல் பேரான பிள்ளைகள் மரிப்பது 12:29. இப்படியாக 10 வாதைகளை கர்த்தர் அங்கே நிகழ்த்தி காட்டினார், நடத்தி காட்டினார். அதன் மூலமாக ஃபாரோன் ராஜா மட்டுமல்லாமல் ஃபாரோன் மக்களும் கூட இந்த கடவுளுக்கு மிஞ்சின கடவுள் இந்த உலகத்தில் இல்லை என்பதை புரிஞ்சுக்கிட்டாங்க.
ஃபாரோன் ராஜாவும் கூட அவங்கள அனுப்பிட்டார். ஒரு கட்டத்தில் அவரே சொல்கிறார், எங்களுக்காக கூட வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இப்படியாக இஸ்ரேல் மக்கள் அங்கேருந்து புறப்பட்டாங்க, விடுதலை ஆயிட்டாங்க. இந்த முதற்பேரான பிள்ளைகள் மறிக்கிறது என்று சொல்லும் பொழுது அது எப்படின்னு நான் இப்போ சொன்னால் ரொம்ப லேட் ஆகும். அடுத்த வாரத்தில் என்னுடைய கண்டினியூஷன் இருக்கும், அதை நான் சொல்கிறேன். முதற்பேரான பிள்ளைகள் மறித்தது என்றால் வீட்டில் ஒவ்வொரு தலைப்புள்ளையும் செத்து போச்சு. அன்றைக்கி நைட்டு ஒரு தூதன் புறப்பட்டு வந்தார், சங்கார தூதன் ஒரு பேர். முந்தின நாளே சொல்லிட்டார், ஆண்டவர் சொல்லிட்டார், ஒரு சங்கார தூதன் ஒருத்தன் வரப்போகிறான். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற தலைப்பிள்ளை செத்து போயிடும். நாளைக்கு நீங்கள் சேஃப்டியாக இருக்கணும்னா ஒரு வயசு ஆட்டுக்குட்டியை சாகடித்து அந்த ரத்தத்தை எடுத்து உங்களுடைய நிலைக்கால்களையும் கதவுகளையும் பூசணும், அப்ளை பண்ணணும். அப்போ அந்த சங்கார தூதன் வரும்பொழுது இந்த ரத்தத்தை பார்த்து கடந்து போயிடுவான், அந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டான். அந்த ரத்தத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. சொல்லுங்கள், ரத்தத்தினாலே ரட்சிக்கப்படுவீங்க. அந்த ரத்தத்தின் மூலமாக உங்களுக்கு ரட்சிப்பு என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல் இவங்க பண்ணாங்க. சங்கார தூதன் புறப்பட்டு வந்தான். அந்த நைட்டு மிட் நைட்டில் வர்றாரு, வந்து ஒவ்வொரு வீடாக பார்க்குறாரு. பார்க்கும்போது எந்த வீட்டுக்கு அந்த ரத்தம் பூசி இருந்துச்சோ அந்த வீட்டை தாண்டி கடந்து போயிட்டார். இஸ்ரேல் மக்களுடைய வீடுகளில் எந்த குழந்தையும் பிள்ளைகளும் மரிக்கலை. எகிப்தில் உள்ள எல்லார் வீட்லேயும் மரணம். இந்த மரணம் மட்டுமல்ல, இந்த 10 வாதைகளை சொன்னோமே, அந்த 10 வாதைகளில் இவங்களுக்கு எந்த வாதையும் வரலை. வாதை இவங்களை அணுகவில்லை. அல்லேலூயா. இவங்களுக்கு வந்து தனி காலனி, இஸ்ரேல் மக்களுக்கு தனி காலனி. அப்போது இங்கே உள்ள தண்ணியெல்லாம் ரத்தமாக மாறிடுச்சு, அவங்களுக்கெல்லாம் தண்ணி ரத்தமாக மாறலை, தண்ணி தனியாகவே இருந்துச்சு. எகிப்து தேசத்துக்குள்ளே தவளைகள்லாம் வந்துச்சு, அங்கே தவளைகள் வரலை. இங்கே இருளாச்ச, இதெல்லாம் இருட்டாக இருந்துச்சு, அங்கே இருட்டாக இல்லை. இங்கே வெட்டுக்கிளிகள் வந்துச்சு, அங்கே வெட்டுக்கிளிகள் வரலை. இப்படி ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்தார். அந்த தலைச்சான் பிள்ளை எகிப்தியருக்கு மட்டும் மரித்து போயிட்டாங்க, இவங்க வீட்டில் மறிக்கலை. இவங்க வந்து எது இவங்களை காப்பாற்றிச்சுனாக்கா ரத்தம் இவங்களை காப்பாற்றிருச்சு. ரத்தத்தினாலே இவங்க காப்பாற்றப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு வந்தாங்க. புறப்பட்டு வரும்போது அவங்கக்கிட்ட நகைகளெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்களாம். எகிப்துக்காரங்க நகைகளும் வெள்ளி நகைகளெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க அப்படின்னு சங்கீதத்தில் 105:37 வெள்ளியோடும் பொன்னோடும் ஆண்டவர் புறப்பட பண்ணினார். மொத்தத்தில் இவங்க வெறும் கையோடு வரல, நல்ல அங்கேருந்து வெள்ளி உடைமைகள், தங்க உடைமைகள், வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க எகிப்தியர்கள். இது அங்கே ஆண்டவர் அந்த 10 வாதைகளை அனுப்பி இஸ்ரவேல் மக்களை விடுவித்தார். அல்லேலூயா. இந்த இடத்துல நான் ஆண்டவரை வந்து பார்க்கும் பொழுது ஒரு 5 விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு ஜெபம் பண்ண போகிறோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறத கவனிங்க. என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன் அப்படின்றார். அப்போ நம்முடைய ஆண்டவர் அவருடைய ஜனங்களாக இருக்கிற நாமும் படுகிற உபத்திரவங்கள் அல்லது நம்ம யார் உபத்திரவப்படுத்துகிறாங்க இதெல்லாம் கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாரு. இதை மறந்துடாதீங்க. கடவுளுக்கு கண் இருக்குதா இல்லையா, நான் படுற கஷ்டம் அப்படின்றாங்கல்ல, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவங்க சொல்கிறார், என் ஜனத்தினுடைய உபத்திரவங்களெல்லாம் நான் பார்த்துன்னு தான் இருந்தேன்றார். அதனால் நீங்கள் ஒருவேளை உபத்திரவத்தில் கஷ்டத்தில் பிரச்சனைகளே இருந்தால் நீங்கள் படுகிற உபத்திரவத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒன்று, அதே வசனத்தில் அவனுடைய கூக்குரலை கேட்டேன் அப்படின்றார். அதே வசனத்தில் அவனுடைய ஜபங்களை கேட்டேன் அப்படின்றார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய ஜபங்களை கேட்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய உபதிரவத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய கூக்குரலை ஜபங்களை கேட்கிறவராய் இருக்கிறார். இப்போ 8ஆம் வசனம், விடுதலையாக்கவும் நீக்கி கானானியரும் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே
கொண்டு போய் சேர்க்கவும் தம்முடைய ஜனங்களுக்காக இறங்கி வேலை செய்கிறார். நாலாவதாக வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆதி ஆகமத்திலேயே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்தார், இந்த ஜனங்கள் அடிமைகளாக இருப்பாங்க, அங்கேருந்து நான் விடுதலை ஆக்குவேன், வரும்போது வெறும் கையோடு வரமாட்டாங்க, நகைகளையும் அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் வருவாங்க அப்படின்னு வாக்கு பண்ணியிருந்தார். ஆதியாகமம் 15:14 அவங்கள நான், அதாவது எகிப்து தேசத்தார நான் நியாயம் தீர்ப்பேன் அப்படின்னா தண்டனை கொடுப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். சரிங்களா? அங்கே வாக்குத்தத்தம் பண்ணார், இங்கே நிறைவேற்றிட்டார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஐந்தாவதாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு நம்ப முடியாத, சிந்தனைக்கு எட்டாத அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நம்ப முடியாத, சிந்தனைக்கு எட்டாத அற்புதங்கள், நம்பவே முடியாது அந்த மாதிரி அற்புதங்களை செய்கிறவராய் தம்முடைய ஜனங்களுக்காக கர்த்தர் செய்கிறவராய் இங்கே நம்ம அவரை பார்க்குறோம். பாருங்கள், அவங்க அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. வந்த பிறகு சிவந்த சமுத்திரம், அந்த வழியாக தான் ஆண்டவர் போக சொன்னார். அந்த வழியாக தான் நடந்து வந்தாங்க. அங்கே வந்தாக்கா கடல் இருக்குது, பெரிய கடல், சிவந்த சமுத்திரம். இப்போது ஜெபம் பண்ணுறாங்க, அந்த சமுத்திரத்தையே ஆண்டவர் பிளந்து கொடுத்தார். இதெல்லாம் நம்ப முடியுமா? நம்ப முடியாத, சிந்தனைக்கு எட்டாத அற்புதம் தான் அது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். நம்முடைய ஜனங்களுக்காக நம்ப முடியாத, சிந்தனைக்கு எட்டாத அற்புதங்களை நம்முடைய ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார்.